அருமையான படம் சார். செதுக்கிற லோகேஷ் கனகராஜ் வந்து கமல் ரசிகன்னு சொல்றாங்க, ஆனா ரஜினி ரசிகன் சார். இதைப்படி ஏன் நெகட்டிவ் ரிவ்யூ? இந்த முழு சட்டம் மாற கேன பசங்க ஏன் இந்த மேல பண்ணிக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி சாவடிக்கிறான்னு தெரியல. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கதான் நினச்சி வந்தோம். கடைசியில் செம்மையாக இருக்குது. பார்க்க நல்லா அடுத்தது என்ன அப்படின்னு இதை நினைக்க தோணும்போது எனக்கு இன்னும் சொத்தை பார்க்கலாம் போட தோணுச்சு. ஆனால் படம் முடிஞ்சிச்சு. ரஜினி வேறு லெவல், சொல்லறதுக்கு எதுவுமே இல்லை. சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான், வேறு லெவல். நான் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்க்கும்போது என்ன இத்தனை வயசு வேறுபட்டு என்ன படம், ஏன் இவருக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நினச்சாங்க. நான் கூட என்ன அப்படியே இருக்குன்னு நினச்சி பார்த்தேன். வந்து பார்க்கும்போது தெரியுது, நினச்சி பார்க்கவும் முடியல. சார் செம்மையாக நடிச்சிருக்காரு. சூப்பர் படம் சூப்பரா இருந்தது. ரஜினி மாசா பண்ணியிருந்தாரு. என்ட்ரி ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா சீனுமே ஃபைட் சீன்லாம் ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சு. அவரு 75 வயசு ஆகிற மாதிரியே தெரியல, நைஸா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேற லெவல், மாஸ். அமீர் கான் செம்ம கிளாப்ஸ். நாகார்ஜுன அதுக்கு மேல பூஜா டான்ஸ் வேற லெவல். எங்கேயுமே போர் அடிக்கல. அதை ரசிச்சு பாக்குறவங்களுக்கு போர் அடிக்காது. அப்படிலாம் இல்ல, வேற லெவல். சொன்னவங்க பைத்தியக்காரனுங்க. சூப்பர், செம்மையா இருந்தது. நிறைய பேர் தப்பா சொல்றாங்க நல்லா இல்லைன்னு, ஆனா நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு, வேற லெவல். படமே டோட்டலி ட்விஸ்ட் நிறைய இருக்குது. ஆனா படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. விஜயோட தப்பாலாம் சொல்றாங்க. விஜய் சார், நானே விஜயோட ஃபேன்ஸ் தான். ஆனா விஜய் பேர் தப்பா சொல்றதுக்காக தான் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா படம் ரொம்ப அழகா இருக்கு. ரஜினி நல்லா நடிச்சிருக்காரு. படம் வேற லெவல். ரொம்ப ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், சூப்பரா இருந்தது. நல்லா இல்லைண்ணா, நல்லா இருந்தது. எல்லா ஆக்டிங் நல்லா பிடிச்சிருந்தது. ரஜினி நல்லா தான் பண்ணியிருக்காரு. இனிமேல் பண்ணாமல் தான் நல்லா இருக்கும். ஏன் ப்ரோ, இல்லை 74 வயசு ஆகுது, இன்னும் நடிச்சிட்டு இருக்காருல்ல. நல்லா எனர்ஜியாக நடிக்கிறாரு. சுத்தமாக நல்லா இல்லை சார். லோகேஷ் கனகராஜுக்கு எங்கள் தலைவர் மேலே கோவம்னு தெரியல. சுத்தமாக படம் நல்லா இல்லை. வேஸ்ட்டு. அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு. படம் தான் நல்லா இல்லை. படம் பிடிக்கல எங்களுக்கு. ரொம்ப நேரமாக நாடகம் மாதிரி எழுதுன்னு போகிறாப்புல. எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு. சார்லாம் சூப்பராக தான் நடிச்சிருக்காரு. அவர் படம் பிடிக்கும். படம் அருமையான படம் சார். இது இன்னைக்கு எத்தனாவது நாள்? 5வது நாள். என்ன படம் இதை போயிட்டு எதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ தரானுங்கன்னு தெரியல. அருமையான படம் சார். செதுக்கிற லோகேஷ் கனகராஜ் வந்து கமல் ரசிகன்னு சொல்றாங்க, ஆனா ரஜினி ரசிகன் சார். பீஸ்ட்னு ஒரு மொக்க படத்தை கொடுத்து நெல்சனை வந்து ஜெயிலர் காப்பாத்துனுச்சு. இது வந்து லியோன்னு ஒரு குப்பை படத்தை கொடுத்து லோகேஷ் கனகராஜுக்கு இந்த படம் வந்து கூலி நம்பர் 1 செதுக்கியிருக்காப்புல. படம் அருமையான படம் சார். சூப்பரா இருக்கு சார். ரஜினி சூப்பர் சார். செதுக்கிருக்காங்க. பிளாஷ்பேக்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஐயோ, சீட்டு நுனியில் யூரின் விடுங்க வெளியே போல சார். பாப்கார்ன் வாங்கி கொடுத்தேன், சீட்டு நுனியில் உட்காந்துருந்தேன். படம்னா இதான் சார் படம். தலைவரோட 50வது வருஷத்துக்கு சரியான சூப்பரான படம் பண்ணிட்டாங்க சார். அமீர் கான்லாம் குறை சொல்றானுங்க. அவருக்கு கேமியோ ரஜினிக்காக தான் வந்தார். சூப்பர் ஸ்டாருக்காக தான் வந்தார். அருமையா பண்ணியிருக்காரு. போர் அடிக்கல. யுபேந்திரா கேரக்டர் சூப்பர் மாசு. படமே ரவ கூட போர் அடிக்கல சார். இதைப்படி ஏன் நெகட்டிவ் ரிவ்யூ? இந்த முழு சட்டம் மாற கேன பசங்க ஏன் இந்த மேல பண்ணிக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி சாவடிக்கிறான்னு தெரியல. கோடிக்கணக்கான படம் போட்டு செலவு பண்ணி ப்ரொடியூசர் எடுக்கிறான். எதுக்கு இப்படி போட்டுக்கிட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கணும்? படத்தை நான் 2 வாட்டி பார்த்துருக்கேன் சார். இது 3வது வாட்டி. நான் மறுபடியும் பார்ப்பேன். ரோகிணியில் பார்த்தேன், கமலில் இன்னைக்கு தான் பார்த்தேன், காசியில் பார்த்தேன். நான் மறுபடியும் பார்ப்பேன். ஏன்னா படம் போர் அடிக்கல. ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். படம்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்ததுண்ணே. படம் ஏன்னா சொல்கிறேன்னே இதில் நல்லா இல்லைன்னு சொல்லி படம் செம்மையாக இருக்குதுண்ணே. எஸ்என்ஜி எல்லாரும் பாருங்க, எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஹவுஸ்ஃபுல்ல உள்ள தலைவர் ஃபேனு அப்படிலாம் இல்லைண்ணே. எல்லாரும் படம் பார்க்குறது தான். போகிறவங்க யார்கிட்ட வேணா கேள்வி கூப்பிட்டு படம் செம்மையாக இருக்குது. படம் நல்லாவே இருக்குது. டைம் போனதே தெரில. நல்லாவே இருந்தது படம். அப்படின்னா நம்ம சொல்லவானே வேணுவா. படம் நல்லா இருக்கு. ஆனால் நல்லாவே தான் இருக்குது படம் அடுத்தவங்க சொல்கிறான்னுக்காகலாம் வந்து பார்க்காம விட்டுறாதீங்கண்ணா, சரிங்களா? லோகேஷ் கனகராஜ் எதுவுமே எதிர்பார்ப்புலாம் வேணாம். வாங்க, யங்ஸ்டராக வாங்க. எல்லாருமே வந்து பாஸ்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணி நல்லா தான் மொமெண்ட் பண்ணியிருக்காங்க. சும்மா அடுத்தவன் கமெண்ட் பண்ணுறான், அது என்னடா படம் அப்படி இப்படின்னு ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படி பேசியிருக்கணும். கேட்டுட்டு வராமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். மஜாவாக இருக்குண்ணா. படம் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. படம் முழுக்கவே நல்லது. முழுக்க வந்து இது டிப்பிக்கல் ரஜினி சாருடைய படம் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை.
உண்மையை சொல்லப்போனால் இத்தனை வருஷம் 50 வருஷம் ஆகியும் அவர் வந்து இன்னமும் ஃபீல்டில் இருக்கிறாரு, இன்னமும் ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்குன்னா முழுக்க அவர் வந்து ஃபேன்ஸோட பல்ஸை பார்த்துருக்காரு. கமலஹாசன் சாருக்கும் ரஜினிகாந்த் சாருக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், கமலஹாசன் சார் வந்து திரையிலிருந்து ரசிகரை பார்ப்பாப்புல, அவர் அழுதா ரசிகர் அழுவாங்க, அவர் சிரித்தா ரசிகர் சிரிப்பாங்க, அவர் நடித்தா ரசிகர் நடிப்பாங்க. ஆனால் ரஜினிகாந்த் எப்படின்னா, அதாவது எப்படி வெளியிலிருந்து ரசிகர்கிட்ட இருந்து திரையை பார்ப்பார், எந்த இடத்துல ரசிகன் கை தட்டுவான், எந்த இடத்துல விசில் அடிப்பான், எந்த இடத்துல அழுவான் அப்படிங்கிறது ரசிகருடைய பல்ஸை வந்து இன்னமும் பிடிச்சி வச்சிருக்க ஒரே காரணத்தினால தான் அவர் வந்து ரஜினிகாந்த் இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். நான் அப்போ சொன்ன மாதிரி தான் எங்கள் அண்ணனுக்கு இப்போ 75 நினைக்கிறேன் அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது, எங்கள் பிரதருக்கு அப்போ தான் 1 வயசு ஆகுது, இப்போ அவருக்கு 50 வயசு ஆகுது. அப்போவும் அவர் சூப்பர் ஸ்டார், அப்போவும் அவருக்கு ரஜினிகாந்துக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருந்தது. அதுக்கு அடுத்தது எனக்கும் எங்கள் அண்ணனுக்குமே 10 வயசு டிஃப்ரெண்ட்டு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா அப்போவும் சூப்பர் ஸ்டாரு. அப்போ எங்களுடைய பீரியடில் வந்து 90s தளபதி, மன்னன், பாஷா நாங்கள் ரசித்தோம். இப்போ என் பையனுக்கு 5 வயசு ஆகுது, அவன் 2020. இப்போவும் கேளுங்க, அவனுடைய ஏசியத்துக்கு மாதிரி ஜெயிலரு, அடுத்து வந்து கூலி. ஸோ அதனால் அவர் வந்து தலைமுறை தாண்டி இருக்காருங்க. அவர் இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க அமிதாப் பச்சன் மாதிரி, அமிதாப் பச்சனுடைய இது வேறு, ரஜினி சாரோடைய இது வேறு, அவர் இடத்த யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தயவுசெய்து இன்னொன்று படத்தை தயவுசெய்து நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். தயவுசெய்து ரிவ்யூ பார்த்துட்டு படத்தை பார்க்காதீங்க. படம் உண்மையிலேயே அருமையாக இருக்குது. இல்லைங்க அதெல்லாம் சுத்த போய் நான் ஓப்பனாக சொல்ல போனால் நான் சினிமா ரசிகன். எனக்கு உண்மையை சொல்ல போனால் கமலஹாசன் தான் ரொம்ப பிடிக்கும். நான் கமலோட தீவிர ஃபேன். ஆனால் ரஜினியும் பிடிக்கும் எனக்கு. நானே சொல்கிறேன் படம் உண்மையிலே நல்லா இருக்குது. நீங்கள் வேறு எந்த படத்துலையும் கம்பேர் பண்ணிட்டு ஒரு படத்தை பார்க்காதீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்ம ரசிகர் பெருமக்கள் பெரிய ஒரு இது, லோகேஷ் கனகராஜ் விக்ரம் எடுத்துட்டாரா, அப்போ விக்ரம் மாதிரி இருக்குமா, தயவுசெய்து வராதிங்க. அது கமல் படம், இது ரஜினி படம், ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. பிளைண்டாக வாங்க, படம் ஓகே ரஜினிகாந்த் படத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வாங்க, படம் பிடிக்கும். தயவுசெய்து கம்பேரிஷன் பண்ணிட்டு வராங்க. எந்த படமாக இருந்தாலும் சரி, அப்படி வந்தால் தான் படம் வந்து உங்களுக்கும் பிடிக்கும், உங்களுடைய கருத்தை சொல்ல முடியும். அதை விட்டுட்டு ரிவ்யூவை பார்த்துட்டு அதை நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இல்லை, படம் உண்மையிலே சூப்பர், ஒர்த்து, கொடுத்த பைசாக்கு ஒர்த்து. நல்லா இருக்கு படம், எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இதுல வந்து நெகட்டிவா சொன்னாங்க, ஆனா பாசிட்டிவா தான் இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா இருக்காங்க. உபேந்திர நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணோம், பையனே என்ஜாய் பண்ணான். நல்லா இருந்துச்சு அங்கிள், நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்தது. நல்லா நடிச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸோட வந்ததுனால நல்லா இருக்கு. சூப்பர், எல்லாமே சூப்பர். தலைவர் படம் நல்லா இருந்துச்சு. இல்ல நல்லா தான் இருக்கு படம். அதெல்லாம் செம்ம. அவங்க பொய் சொல்றாங்க, ஹேட்டர்ஸ் தான் அப்படி பண்ணுவாங்க. செம்மையா இருந்துச்சு படம். ஆனா அப்படிலாம் இல்லைண்ணா, செம்மையா இருந்துச்சு. ஃபுல் ஃபைட் சீனு, காமெடி எல்லாமே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்ல தூக்கமே இல்ல, ஃபுல் ஃபைட்டு, என்ஜாய்மெண்ட் தான் ஃபுல்லா. நல்லா இருந்துச்சு படம், போய் செம்மையா இருந்தது. அவர் வேற லெவலு, வேற லெவலு அவரு. அதுதான் எங்களுக்கே டவுட்டா இருக்கு, அவ்வளவு வயசாகியுமே அவரு வந்து மாசா பண்றாருன்னா செம்ம, அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடியதான். அவர் என்ட்ரி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எத்தனை தடவைனா வந்து பாக்கலாம். வீட்டுல விட மாட்டாங்க, எத்தனை தடவை வேணா வந்து இவங்க மட்டும் வந்து பார்த்துட்டு போவாங்க வீட்டுல. படம் சூப்பரா இருந்துச்சு. நான் சொல்ற அளவுக்கு இல்ல, அந்த நெகட்டிவ் சொல்ற அளவுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் தான். அது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல வந்திருப்பாங்களா, அதனால வந்து கொஞ்சம் லேக்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்த்தா படம் சூப்பராக தான் இருக்குது. கடைசி கிளைமேக்ஸ்லாம் ஃப்ளாஷ்பேக்கை போட்டு 80s ரஜினியை பார்த்த மாதிரி சூப்பராக பண்ணிருக்காங்க. சூப்பராக இருக்குண்ணா படம், சூப்பராக இருக்குது. ரஜினி டேரக்ஷன் சூப்பராக இருக்குண்ணா. லோகேஷ் டேரக்ஷன் நல்லா இருக்கு. ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குண்ணா படம். போர் அடிக்கல, படம் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. எல்லாமே சரி, ரிவ்யூ தான் பேட் ரிவ்யூவாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் படம் உண்மையாக நல்லா தான் இருக்குது. வந்து பாருங்கள், நல்லா இருக்கு. படம் வந்து அருமையாக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. தலைவரை பார்க்குற சீன் எல்லாமே சூப்பராக இருந்தது, அருமையாக இருக்கு, செம்மையாக இருக்குது. எப்பயும் பார்க்குற மாதிரியே இருக்கார் ரஜினி. அதெல்லாம் தப்பான வதந்தி, கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து எல்லாம் பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா அதெல்லாம் இது இல்லை, தாராளமாக ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் சூப்பரு. இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்தாங்களா, நெகட்டிவ் நிறைய பேர் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து விண்டேஜ் ரஜினி சார் வந்து பயங்கரமான, அது சரியான ட்விஸ்ட். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறது. திரும்பி பார்க்கலாம் போல தோணுது. பயமாக நடிச்சிருக்காரு ஆக்சுவலாக. புரியல, சரியாக இருந்துச்சு. அது வந்து லோகேஷ் கனகராஜ் தெரிக்க விட்டுட்டாரு. அது இப்போ நிறைய பேர் வந்து ரிவ்யூ சொல்கிறாங்க தெரியுமா, இந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்காது. அதே மாதிரி அவங்க ஹார்ட் ஒர்க் கொடுக்குறாங்க. படம் ஹிட்டு.
ஓகேவா. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பண்ணணும் ரஜினி சார். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது, திரும்பி பார்க்கலாம், நல்லா இருக்குது. பட் என்ன ஒரு டவுட்னா எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரில எனக்கு படம். அந்த ஒன்றுமே கிடையாது. பட் எதனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மற்றபடி படம் சூப்பர் ஹிட்டு. ரஜினி சாரோட ஹார்ட் ஒர்க்கு சூப்பர் சார். சூப்பராக இருக்குது சார் படம். ஆனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி கிடையாது. நல்ல டிஃப்ரெண்ட்டாக அவனோட பழைய யூனிவர்ஸ்லேருந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நல்லா வந்திருக்கான். எல்லாரும் பார்க்கலாம். நான் ஏன் எது கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு வேளை அந்த பிளட்டு நிறைய வருதுனால கொடுத்துருக்கலாம். பட் இது சத்தியமாக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல நிறைய லேயர்ஸ் இருக்குது. அது ரொம்ப டஃப். நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான் லோகேஷ். தலைவர் சொல்லவே வேணாம், உபேந்திரா சார் சொல்லவே வேணாம், நாகார்ஜுனா சொல்லவே வேணாம், அமீர் கான் சின்ன பர்சனும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் இது செகண்ட் டைம் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார். தேங்க்ஸ். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர், வெரி சூப்பர். எல்லாருமே அவங்க ஆக்ஷன் பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை. சூப்பர். விறுவிறுப்பு, ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல. சூப்பராக பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. நாகார்ஜுன் சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எங்கேயும் போர் அடிக்கல. டப்பிங்கும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஃபைட்டு, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. மியூசிக் வேற லெவல். நல்லா இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ஃபேக் ரிவ்யூ. நல்லா இருக்கு படம். செம்மையாக இருந்துச்சு. எல்லா ரோலுமே செம்மையாக இருந்துச்சு. போரில் அடிக்கல. நல்லா இருக்கு படம். தாராளமாக பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு படம். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ரஜினி நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான். விறுவிறுப்பாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, இப்போ செகண்ட் டைம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. கான்செப்ட்னா ரஜினி படத்தில் என்ன கான்செப்ட் இருக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எத்தனை ஒரு செகண்ட் டைம் பார்க்குறேன். படம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, அருமையாக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. பாட்டுக எல்லாமே, படம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காருங்க. நல்லா இருக்கு. விறுவிறுப்பாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. பார்க்கலாங்க. நல்லா இருக்கு. சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாங்க. ஒரு தடவை பார்க்கலாம். வேற ஒன்றும் இல்லைப்பா. என்ஜாய் பண்ணோம். ஆக்டர் நாகார்ஜுன் ஆக்டிங் சூப்பராக இருக்குங்க. எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன்னா இவர் வயசுக்கே சரியில்லை. அது நாகார்ஜுனா சூப்பர். நல்லா இருக்கு. ரஜினி ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அதான் ஆக்ஷன் மூவி எங்கேயும் பிரேக் இல்லாமல் போயிடுச்சு. நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஐ எம் ரஜினி ஃபேன். தேங்க்ஸ். சூப்பராக இருந்தது. தலைவரோட கம்பேக் செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருக்கு. வர்த்து அப்படிலாம் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா இருந்தது. அடுத்த ஹாஃப் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. கடைசி சீன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. படம் சூப்பர்ண்ணா. எல்லாமே பிடிச்சிருக்குண்ணா. ரஜினி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. படத்தில் கதையெல்லாம் நல்லா தான் இருக்குண்ணா. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. மீடியமாக போகுது, நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா. படம் நல்லா இருக்குங்க. படம் எல்லாமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. படம் நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காருங்க. படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. ரஜினி சூப்பராக நினச்சிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே லோகேஷ் கிழிச்சிட்டாரு போட்டு. இல்லை போர்லாம் இல்லைண்ணா. ஜாலியாக தான் போச்சுண்ணா. இல்லை போரே அடிக்கல. டைம் போனதே தெரில. போயிட்டு வந்தது. அமீர் கான்லாம் லாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், ஒரு சீன் மட்டும் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டில் வந்தார், அவ்வளோதான். ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. வேற மற்றபடி இல்லை. படம் ரொம்ப அருமையாக இருக்குது சார். ரஜினி நடிச்சது எல்லாம் வடநாட்டுக்காரன். அமீர் கான், உபேந்திரா, கர்நாடகா ஆக்டர் எல்லாம் நடிச்சிருக்காங்க. சூப்பராக, நல்லா அருமையாக இருக்குது. கதை வசனம் ரஜினி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு சார். படம் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னும் வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குண்ணா. எல்லாமே மியூசிக் இஸ் எக்ஸலண்ட். நல்லா இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இசை சூப்பராக போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. மெயினாக இசை தான் அதில் வந்து படத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ரஜினி நல்லா பண்ணியிருக்கிறாரு. நாகார்ஜுன் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஒருத்தர் அவங்கவுங்க சீனுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாரு. நல்லா இருக்கு. ரஜினி நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்ருதிஹாசன் நல்லா பண்ணியிருக்காங்க. மலையாளத்தான் நல்லா பண்ணியிருக்கான். அவன் பேர் தெரியல. நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ரஜினி நடிப்பு தான் சூப்பர். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. எப்பவுமே தலைவர் தான். ஆல்வேஸ் தலைவர் தான். தலைவர் மாசு எப்பவுமே சூப்பர் தான். தலைவர் என்ட்ரி எப்பவுமே விறுவிறுப்பாக தான் இருக்கும். பயங்கர மோசம். சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. ரஜினியோட ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. படம் சூப்பராக சூப்பர்ண்ணா. செமையாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக நடிச்சிருக்காப்லண்ணா. நல்லா இருக்கு. நல்லா
பிடிச்சிருக்கு. சூப்பரா நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப ரஜினி ரொம்ப நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்கு படம் சூப்பர் சூப்பர். எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. சூப்பர் சூப்பருங்க. தலைவரோட மாசான படம் அட்டகாசமா இருக்கு, செம்மையா நடிச்சிருக்காரு. இதெல்லாம் ஆக்ஷன் இந்த மாதிரி இருந்ததே இல்லை. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. படம் சூப்பர் நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு சூப்பர். கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. பார்க்க பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்லா செம்மையாக இருக்குது, அவ்வளோதான். செம்ம தூள். அவர்னா வேறு லெவல் தான். ரஜினி ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னா வேறு லெவல் தான். அருமையாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அது பார்க்கும்போது பழைய படத்தில் அப்போ சின்ன பிள்ளை இருக்கும்போது நான் பார்த்த ஆக்டர் மாரி அப்படியே இருந்தார். என்னால் நினச்சி பார்க்கவும் முடியல. செம்ம தூள், செம்ம இளமையாக எடுத்திருக்காங்க. எப்படி எடுத்தாங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. செம்ம 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 செம்ம. இன்னும் பார்க்கலாம், இன்னும் நிறைய பேர் இன்னும் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு சாரோடைய ஆக்டர் எப்படி ஆக்ஷன் எப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். நன்றி, வணக்கம்.